ராம்நாட்டிலேருந்து சலாஹுத்தீன் கேட்குறாரு, நான் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி குர்ஆன் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் அதை மீறிட்டேன். அதுக்கு நான் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு எதுவும் பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது குர்ஆன் மேலே சத்தியமாக நான் தருவேன், தரமாட்டேன், செய்வேன், செய்ய மாட்டேன்னு என்னமோ சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்னு அதில் சொல்லலை, நமக்கு தேவையும் இல்லை. அப்போ குர்ஆன் மேலே சத்தியம்னு நான் சொல்லிவிட்டு குர்ஆன் மேலே சத்தியம் செஞ்சால் நம்ம நிறைவேற்றணும்ல, நான் நிறைவேற்றலை, மீறிட்டேன், இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறாரு. சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் அதில் விளங்கிக்கிற வேண்டியிருக்கு. ஒன்று அல்லாஹ் மேலே மட்டும்தான் சத்தியம் செய்யணும், ஃபஸ்ட் அடிப்படை. அல்லாஹ் மேலே மட்டும்தான் சத்தியம்னு பண்ணாலும் யார் தான் செய்யணும்? அல்லாஹ் மேலே, ரஹ்மான் மேலே, ரப்பு மேலே, அது மாதிரி அல்லாஹ்வுடைய தன்மைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அடிப்படையில் தான் சத்தியமே செய்யணும். குர்ஆன் மேலே சத்தியம் செய்யக்கூடாது, காபா மேலே சத்தியம் செய்யக்கூடாது. குர்ஆன்ங்கிறது அல்லாஹ் கிடையாது, காபாங்கிறது அல்லாஹ் கிடையாது. அப்போ காபா மேலே குர்ஆன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது யார் சத்தியம் செய்கிறானோ அவன் இணை கற்பித்து விட்டான், ஷிர்க். அது நீங்கள் அம்மா மேலே சத்தியம், அத்தா மேலே சத்தியம், குர்ஆன் மேலே சத்தியம், காபா மேலே சத்தியம், பள்ளிவாசல் மேலே சத்தியம், என் தலை மேலே சத்தியம், உன் தலை மேலே சத்தியம்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்படி சொல்வார்களே ஆனால் அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற மிகப்பெரிய பாவத்தில் அது வந்துடுது இஸ்லாத்தில். அதனால் சத்தியம், நீங்கள் குர்ஆன் மேலே சத்தியம் செஞ்சதே தப்பு. முதல்ல எந்த அளவுக்குன்ற ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆரம்பத்தில் சஹாபாக்கள்லாம் காபாவின் மீது சத்தியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில். இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச பிறகு நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், இனிமேல் அப்படி செய்யாதீங்க, இதை ஆராத ஐயா ஹலிஃபா ஐயா கூழு ரப்பில் காபா, ரப்புல் காபான்னு இனிமேல் செய்யுங்க. ரப்புல் காபானா காபாவின் இறைவன், காபாவின் மீது சத்தியமாக யாரெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்களோ அவங்க இனிமேல் சத்தியம் செய்யும்போது காபாவுடைய இறைவன் மீது ஆணைன்னு சொல்லுங்க. காபாவுக்கு ஒரு எஜமான் இருக்கான்ல, அப்போ காபான்னா அது பில்டிங், அது அல்லாஹ் இல்லை. காபாவின் இறைவன்னா அல்லாஹ் குறிச்சிருது. நீங்கள் காபாவின் மீது, காபா அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருந்தாலும் அது ஒரு கட்டணம், அவ்வளவுதான், அது அல்லாஹ் கிடையாது. அப்போ காபாவின் மீது ஆணையாக என்று சொல்வதையும் ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் அதை தடுத்து, இனிமேல் இதை அராது ஐய ஹலிஃபு, இனிமேல் சத்தியம் செய்யும் பொழுது ஐய கூடு ஒரு ரப்பில் காபா, ரப்புல் காபா என்று சொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். அப்போ காபாவின் மீது சத்தியம் செஞ்சதை ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க, ரப்பில் காபான்னு சொல்ல செஞ்சிட்டாங்க. அப்போ சத்தியம் என்பது ஷிர்கான விஷயமாக ஆயிரும். அல்லாஹ்வை தவிர யார் மேலேயும் சத்தியம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது குற்றம். அது அந்த குற்றத்துக்கு என்ன பரிகாரம்னா சத்தியமே செல்லாது. அந்த சத்தியத்தை நீங்கள் நிறைவேற்றலைங்கிறதுனால ஏன் சத்தியத்தை நிறைவேற்றலைன்னு கேள்வி எல்லாம் கேட்கவும் மாட்டான். நீங்கள் ஷிர்கான விஷயத்துக்கு நீங்கள் சத்தியம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், உதாரணமாக மன் ஹலஃபின் மின்கும், உங்களில் யாராவது சத்தியம் செய்வாரையானால், இப்போ காலஃபி ஹலஃபிஹி, அவருடைய சத்தியத்தின் போது அவர் சொல்வாரையானால், பின் லாத்தி, லாத்துன்னு ஒரு பெண் தெய்வமாக வச்சுருந்தாங்க அன்றைக்கு காபிர்கள், லாத்து மீது ஆணையாக என்று நீ சொல்லிவிட்டாயானால் சொல்லியக்குள் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு உடனே சொல்லிடு. அதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டால், குர்ஆன் மேலே சத்தியமாகன்னு சொல்லிவிட்டு, ஆகா பெரிய தப்பு செஞ்சிட்டோமே, லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ இந்த குர்ஆன் மேலே சத்தியம் செஞ்ச உங்களுக்குள்ள ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டால், நீங்கள் சத்தியம் செஞ்சது தப்பு, அதனால யாரெல்லாம் நான் குர்ஆன் மீது சத்தியம் செஞ்சிட்டேன், அதுக்கு பரிகாரமாக லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்லிட்டேன் என்று சொல்லி, அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது, இதெல்லாம் கடவுள் கிடையாது, குர்ஆன் கடவுள் கிடையாது, காபா கடவுள் கிடையாது, அதனால் நான் அதிலேருந்து திருந்திக்கிட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் அதுக்கு பரிகாரம். அது அந்த சத்தியத்தை முறிச்சதில் இது வராது. சத்தியமாக தப்புங்கும்போது சத்தியத்தை முறித்த குற்றம்லாம் வராது. அப்போ அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சுட்டு முறிச்சா தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுக்கு பரிகாரம் செய்ய சொல்கிறான். அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒன்று செய்கிறோன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். சத்தியம் அல்லாஹ் மேலே சத்தியமாக 1,00,000 நான் தர்றேன்னு ஒரு தர்மம் செய்கிற பள்ளியாசலுக்கு தர்றேன்னு சொல்லிவிட்டீங்க. சும்மா தர்றேன்னு சொன்னால் அது பஞ்சாயத்து இல்லை, அல்லாஹ்வை இழுத்து சொல்லிவிட்டீங்க. அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் 1,00,000 தருவேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒரு 100 ஆடு அறுத்து ஏழைகளுக்கு விருந்து போடுவேன்னு சொல்லிவிட்டீங்க. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தினால அது சொல்லிவிட்டீங்கன்னு வைங்க, 100 ஆடு அறுக்க முடியலை. பார்த்தீங்க 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு முடியலைன்னு நான் தெரியுது. அதுக்கு என்ன பரிகாரம்னா, எல்லாம் நான் செஞ்ச சத்தியத்தை முறிச்சிடுறேன், முறிச்சிட்டு அதுக்குரிய பரிகாரத்தை செஞ்சிடுறேன்
பரிகாரம் என்னன்னு கேட்டால் 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். நீங்கள் 100 ஆடெலாம் செய்ய வேண்டியதில்லை. யாரில் இந்த பரிகாரமாக ஒரு 10 ஏழைக்கு நான் என்ன செய்கிறேன், நடுத்தரமான உணவு, ரொம்ப டாப்பான உணவும் கிடையாது, கீழே உணவும் கொடுக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் சாதாரண நாட்களில் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கும்ல, விசேஷ நாட்கள் உணவுலாம் வேண்டியதில்லை, பிறநாளைக்கு சாப்பிட்ற உணவுலாம் வேணாம். சாதாரண அப்படி எல்லாம் சொல்கிறான், மின் ஔசத்தி மா துத்தைமுன் அகலிக்கும், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வழங்குகிற உணவுகளில் நடுத்தரமான உணவில் இருந்து இத்தாமு அஷரத்தி மசாக்கின் 10 மிஸ்கீன்களுக்கு நீங்கள் உணவளிக்கணும். இது உங்களுக்கு பரிகாரம் கிடையாது. நீங்கள் தான் குர்ஆன் மேலே சத்தியம் செஞ்சுட்டீங்க, தப்பு. லா இலாஹ இல்லல்லாஹ் தான் பரிகாரம், அதுக்கு வேறு ஒரு பரிகாரம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சு நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் 10 ஏழைக்கு உணவளிக்கணும். அவ் கிசுவத்துகும், அல்லது அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு உடை அளிக்க வேண்டும். 10 ஏழைக்கு உணவளிக்கணும். இல்லாட்டி உடைனா ஒரு மேலாடை கீழாடை, ஒரு சட்டையும் ஒரு பேண்டும், ஒரு மேலே ஒரு பெண்களாக இருந்தால் பெண்கள் மேலே அணிகிற ஆடை கீழே அணிகிற ஆடைன்னு ஒரு செட்டுக்கு பேர் தான் ஒரு ஆடை. அவங்களுக்கு ஒரு 10 ஏழைக்கு என்ன செஞ்சுருங்க, ஆடை கொடுத்துருங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று 10 ஏழைக்கு உணவை கொடுங்க, அல்லது 10 ஏழைக்கு உடை கொடுங்க. அல்லது என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நீங்கள் ஒரு அடிமையை என்ன செய்யுங்க, விடுதலை செய்யுங்க. இப்போ அடிமை கிடையாது. அடிமை இல்லை என்று சொன்னால், அடிமை இல்லாத காலத்துக்கு தான் இந்த இது. அடிமை இல்லை என்று சொன்னால் 3 நோன்பு வைங்க போதும். நீங்கள் 1000 நோன்பு வைக்கிறேன்னு நேர்ச்சை பண்ணாலும் சரி, சத்தியம் பண்ணாலும் சரி, இறைவா அல்லாம சத்தியமாக நான் 50 நோன்பு வைப்பேன்ட்டான், வைக்க முடியலை. இப்போ 50 நோன்பு வைக்க வேண்டியதில்லை. இறைவா நான் அதை சத்தியத்தை முறிச்சிடுறேன், பரிகாரமாக 3 நோன்பு வச்சிடுறேன் அப்படின்னு நல்லாவே குர்ஆனில் பரிகாரம் சொல்கிறான். அது யாருக்குள்ள பரிகாரம்னு கேட்டால், முறையான சத்தியத்துக்கு தான். முறை தவறிய சத்தியத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி தௌபா செய்கிறது மட்டும்தான். அதனால் நீங்கள் குர்ஆன் மேலே சத்தியம் செஞ்சது தப்பு. நல்லா தெரியாமல் குர்ஆன் மேலே சத்தியம் செஞ்சுட்டேன், அதுக்கு பதிலாக நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுறேன்னு சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிடுங்க. அதுதான் அதுக்குரிய பரிகாரம்.